வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற தலைப்புச் செய்திகள். திமுகவின் பிரச்சாரத்தில் மோதல், போலீஸ் குவிப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுக தென் மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்த பொழுது அப்பகுதி மக்கள் திமுகவின் வேட்பாளர்களை எதிர்த்து கேள்விகளை கேட்டுள்ளனர். கடந்த 5 நாட்களாக எங்களது தொகுதிகளில் சாலை வசதிகள், கால்வாய் தூர்வாராமல் கிடப்பில் கிடப்பது, ரேஷன் கடைகள் இல்லாமல் மக்கள் அலமோதுவது, கூட்ட நெரிசல்கள் என்று பல பிரச்சனைகள் தொகுதிகளில் இருக்கிறது. ஆனால் பிரச்சாரத்திற்கு மட்டும் நீங்கள் வாருங்கள். தொகுதிகளில் வெற்றியடைந்த பிறகு தொகுதி பக்கமே எட்டி பார்க்காமல் இருக்கிறீர்கள். வருடத்திற்கு ஒரு முறை தொகுதி பணமாக 1 கோடி ரூபாய் கொடுக்கப்படுகிறது. அந்த பணத்தை நீங்கள் என்ன செய்தீர்கள்? அதற்கான விளக்கத்தை ஆளும் திமுக அரசு வெளியிட முடியுமா? கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளில் 5 கோடிகள் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த பணங்கள் தொகுதி பங்கீட்டிற்காக முழுவதுமாக செலவு செய்ய வேண்டும். ஆனால் அதை எம்எல்ஏக்கள் ஊழல் செய்வதாக திமுகவின் வேட்பாளர்களை எதிர்த்து கேள்விகளையும் முன்வைத்துள்ளனர். எங்களை குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிராகவும் குறிப்பிட்ட சமூகமாகவே கருதி எங்களை ஒதுக்கி வைக்கிறீர்கள் என்று திமுகவின் வேட்பாளர்களிடமே கேள்வி கேட்டதால் அங்கு தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. சிறிய மோதலின் காரணமாக போலீஸ் பாதுகாப்புடன் பிரச்சனைகள் முடிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 தெருக்களில் மட்டும் பிரச்சாரங்கள் செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் திமுகவின் வேட்பாளர்கள் என்றும் கூறப்படுகிறது. மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்துவிட்டால் திமுக மட்டுமல்ல, எந்த ஒரு கட்சியும் ஊழல் செய்ய பயப்படும். எங்களது ஒட்டுமொத்தமான வாக்குகளை சரியான நேரத்தில் சரியான தலைவருக்கு செலுத்தினால் மட்டும்தான் தமிழகம் பாதுகாப்பாக இருக்கும் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரங்களை முன்வைத்ததும் குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு தொகுதிகளிலும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் களத்தில் முழுவதுமாக வேலை செய்தார்களா? இதற்கு முன்னால் அவர்கள் எந்த ஊரை சார்ந்தவர்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அந்த தொகுதியில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்காமல் வேறு தொகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாற்றாக இங்கு வாய்ப்புகள் வழங்கப்படுவது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்விகளும் முன்வைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மக்கள் கேட்கின்ற கேள்வி சரிதா என்பதை கமெண்ட் வாயிலாக மக்களாகிய உண்மையான தமிழ் மக்கள் கமெண்ட் வாயிலாக பதிவுகளை மேற்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். சிறுபான்மையினர்களுக்கும் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கும் இந்த தேர்தல் வாக்குகளை யார் செலுத்துகிறார்களோ அவர்கள்தான் வெற்றியடைவார்.